மெயினாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் இங்கே நிற்கிறாரு அவர் தான், விக்னேஷ் தான். இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Black Sheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். பிஎஸ் வேல்யூ, இது உங்கள் சொத்து. இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து பா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பயங்கரமா வளர்ந்து வந்துருக்கீங்க. அதாவது நீங்க 10க்குள்ள ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணி சொல்லுவீங்க, நாங்க அதுக்கு ரேண்டமா ஒரு பிக்சர் வச்சிருக்கோம். சோ அதுல இருந்து வர क्वेश्चन நாங்க உங்கள்ட்ட கேட்போம், நீங்க அதுக்கு ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே 7. 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் அந்த லோகோ தான் இருக்கு. 90s கிட்ஸ் பெருசா 2K கிட்ஸ் பெருசா? 90s கிட்ஸ் தான். எதனால சொல்றீங்க? சும்மா சொல்லாத. 90s கிட்ஸ் வேற என்ன? இது ஏஜ் இத பயமா சர்ச் பண்ணிருக்காங்க. அதான் உங்களுக்கு வயசாவது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, நெவர் ஆஸ்க் a man his salary, நெவர் ஆஸ்க் a woman her age அப்படின்னு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். ஆக்சுவலா இந்த லைட்ல அப்படியே அந்த ஃபில்டர் எல்லாம் வச்சு இந்த இன்ஸ்டாகிராம்ல போறோம். அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. சொல்ல விடாம கேள்வி கேளுங்க சாமி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு அங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து பா யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து பயங்கரமா வளர்ந்து வந்துருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. லாக்டவுன் கடுப்பா தான் இருக்கு. ஆக்சுவலி 2021 வந்து I had a good lineup of projects. I have a good lineup of projects, but இல்ல லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே நிக்குது. Waiting for all of it to start. கண்டிப்பா எங்களுக்கும் அதே இதுதான். ஓகே, சோ எங்களுடைய இந்த கேடி பில்லா கிளாடி ரங்கா ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப Thank you. பாத்தீங்கன்னா 3 செக்மெண்ட் வச்சிருக்கோம். முடி நம்ம கலர்னு விளையாட போறோம். அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. அதாவது நீங்க 10க்குள்ள ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணி சொல்லுவீங்க, நாங்க அதுக்கு ரேண்டமா ஒரு பிக்சர் வச்சிருக்கோம். சோ அதுல இருந்து வர क्वेश्चन நாங்க உங்கள்ட்ட கேட்போம், நீங்க அதுக்கு ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே 7. எடுத்தோம் அதே 7. பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் செலிபிரிட்டி 7 தான். சோ உங்களுக்கு வந்து 7ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் போட்டோ வந்திருக்கு. சோ அந்த ஹார்ட், இந்த ஹார்ட் வந்து நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? ஹார்ட் நான் யாருக்கு டெடிகேட் பண்றேன்னா ஐ திங்க் ஜென்ரலா இப்போ ட்விட்டர்ல திறந்தப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லூசிங் தர் ஃபேமிலி. இது வரைக்குமே நியூஸ் வந்து யாரோடையோ ஃபேமிலின்ற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்க ஃபேமிலி, தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் அப்படின்னு போகுது. ஸோ ஹார்ட் எல்லாமே to anybody whose heart is broken அவங்களுக்கு கொஞ்சம் நைஸ். ஓகே, இந்த ஹார்ட் நாங்க காட்டின இந்த ஹார்ட் அவங்களுக்கு டெடிகேட் பண்றீங்க. ஓகே, உங்களுடைய ஹார்ட்டை யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? ஏன் ஹார்ட் யாருக்கு டெடிகேட் பண்ணனா, இந்த மணி ஹைஸ்ட்ல ப்ரொஃபசர் இருப்பார்ல, அவருக்கு நான் என் ஹார்ட் தரேன். அவருக்கு தானா? கண்ணாடி இல்லாம போச்சு. கண்ணாடி அப்படியே அவர மாதிரியே இருக்கணும். கண்டிப்பா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா அப்படி. ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்த நம்பர் சொல்லுங்க. அடுத்த நம்பர் 3. நம்பர் 3ல வந்து விஜய். 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் இருக்கு. அவரோட அவருக்கு எஸ், அவர் வந்து உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்து சொல்லுவீங்க, லைக் கிஃப்ட் சம்திங். ஒரு நாள் வந்து நான் ஐ லிவ் இன் பெசன்ட் நகர், அவங்க ஆஃபீஸ் வந்து வடபழனி அங்க இருக்கும். ஸோ எனக்கு வந்து வேற ஊர் போன ஃபீலிங்கே வரும். ஸோ நான் அந்த சைட்லாம் போனேன்னா உடனே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி, ஏகப்பா உங்க ஏரியால இருக்க, மீட் பண்ணனா மீட் பண்ணிக்கோங்க இப்பயே அப்படின்னு. அப்படி ஒரு வாட்டி ரஞ்சித் ஜெயக்கொடி, புரியாத புதிரோட டைரக்டர், அவரு விஜய் சேதுபதி நானு 3 பேரும் ஹேப்பன் டு மீட் இன் ஹிஸ் ஆஃபீஸ். அவர் ஒரு டாட் கேம் ஒன்று வச்சிருந்தாரு, வெல்க்ரோல செஞ்சது. ஸோ ஒரு பால் தூக்கி போட்டு அப்படியே ஒட்டிக்கும். ஸோ சர்ப்ரைஸா நாங்க 3 பேர் ஒரு டோர்னமெண்ட்டே நடத்தணும் அங்க. அந்த டாட் பால் டோர்னமெண்ட் ஒன்று நடத்தி ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. நைஸ் நைஸ், சூப்பர். அடுத்த நம்பர் சொல்லுங்க. அது 6. நம்பர் 6ல என்ன இருக்கு? 6ல வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் அந்த லோகோ தான் இருக்கு. 90s கிட்ஸ் பெருசா 2K கிட்ஸ் பெருசா? 90s கிட்ஸ் தான். எதனால சொல்றீங்க? சும்மா சொல்லாதீங்க. 90s கிட்ஸ் வேற என்ன?
அப்ப 2K கிட்ஸ் பசங்க நல்ல பசங்க இருக்காங்க உங்க fans அவங்க சைல்ட்ஹுட்லாம் வேஸ்ட், நம்ம சைல்ட்ஹுட் தான் பண்ணு. உண்மையிலே இது இந்த ஆன்சர் ஆனா கரெக்டா. ஒரு விஷயம் தெரியுமா, இவங்க ஃபேன்ஸ் ஃபுல்லா 2K கிட்ஸ் தான். அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஐ ஃபீல் பேட் ஃபார் them. அவங்க சைல்ட்ஹுட் அப்படி ஆயிடுச்சு, ஐயோ பாவம். அது இப்ப இருக்கிற கிட்ஸ் தான் ரொம்ப பாவம். பாவம் வெளியே போக மாட்டேங்குது, எல்லாமே வீட்டுல உட்காந்து. கரெக்ட். கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சூப்பர் ஃபைன். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கீங்க. தேங்க் யூ. செகண்ட் செக்மெண்ட் உங்களுக்காக என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி பார்த்தேன். வந்துட்டு கூகுள்ல இப்ப உங்களை பத்தி என்னென்னலாம் சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணிட்டு வந்திருக்கோம். ஓகே, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா சர்ச் பண்ணிருக்காங்க, காயத்ரி மேரேஜ் அப்படின்னு சர்ச் இதுக்கு பதில் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? நீங்க தான் பதில் சொல்லணும். என் வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறி. அவரே இளைஞரோட கேள்விக்குறியாவும் இருக்கு, கரெக்டா பதில் சொல்லுங்க. எனக்கே பதில் தெரியல, நான் என்ன சொல்றேன்? அது நடந்தா நடக்கும், பாத்துப்போம். சரி, ஓகே. அப்படி நடந்தா அது வந்து அரேஞ்ச் மேரேஜா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல லவ் மேரேஜா இருக்கணும்னு ஆசை? ஆக்சுவலி எனக்கு வந்து ஸ்கூல் டைம்லலாம் ரொம்ப ஆசை. 18 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு 22, 24 வயசுக்குள்ள 2 குழந்தைங்கள பத்திக்கு அந்த சந்தூர் மம்மியா சுத்தணும். எல்லாம் அந்த குழந்தைங்களோட விளையாடிண்டு அவங்க இன்ஜினியர் ஆகணும். எனக்கு 3 குழந்தைங்க பெத்துக்கிட்டு 2-3 குழந்தைங்க பெத்துக்கிட்டு அப்படியே சந்தூர் மம்மியா இருக்கணும்னு ஆசை. என்னே உன்னுடைய உயர்ந்த லட்சியம். எங்க நடக்குது, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நடக்கிறது வேற. சரி, அதான் நான் நீங்க பாருங்க அப்படியே டைவர்ட் பண்ணிட்டீங்க பாருங்க. நான் என்ன கேட்டேன், லவ் மேரேஜ் நடந்தா லவ் மேரேஜா இருக்கணும். அதெல்லாம் எங்க வீட்டுல பிரச்சனை இல்ல. ஓகே, அடுத்தது என்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயத்ரிஸ் ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்காங்க. மோகன்லாலோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவரு. சின்ன வயசுல அம்மா வந்து அவர் படம் எல்லாம் நிறைய பார்ப்பாங்க. பட் மலையாளம் படம் எல்லாம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா வந்து படம் எல்லாம் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க கடைசியில. அழ வைக்கிற படம் எல்லாம் நீ எது பாக்குற உட்காந்து அப்படின்னு எங்க அம்மாவோட சண்டை போடுவேன். பட் இப்போ எந்த இமோஷன் ஆயிருந்தாலுமே ஒரு சீன் பிரேக் டவுனுக்குமே சரி என் ரெஃபரன்ஸ் மோகன்லால் சார் தான் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் மோகன்லால் சார் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். அண்ட் அடுத்தது இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம இருந்தீங்க, காயத்ரி ஏஜ் இத பயமா சர்ச் பண்ணிருக்காங்க. அதான் உங்களுக்கு வயசாவது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, never ask a man his salary, never ask a woman her age அப்படின்னு. இளைஞர்களை இந்த சாங் இப்போ உங்களுக்கு பாடிட்டு இருக்காங்க, காத்திருந்து அந்த மாதிரி. அதெல்லாம் கேட்கறவங்க வயசு தானே, காலங்கள் நிறைய போயிடுச்சு அவருக்கு. அதனாலதான் வேற பசங்களா, நான் உங்க தாத்தாடா, எல்லாரும் வாங்கடா, இங்க வாங்கடா. இப்ப சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சமாவது. May 2nd தான் என் பர்த்டே. I turned 30 this year. தெரியல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு 24 வயசுல இருக்கக்கூடிய பொண்ணு பார்த்தா இருக்கீங்க. எங்க எங்களுக்கு தெரியல. சூப்பர். அடுத்ததா வந்து என்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயத்ரி சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ். இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், ட்விட்டர்ல இருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். அதுவே வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து எட்டி பார்ப்பேன். ட்விட்டர்ல வந்து பெருசா ஆக்டிவா இல்ல. பட் எனக்கு ட்விட்டர் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஏன்னா நான் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஃபாலோ பண்றேன். ஸோ எனக்கு என்னோட நியூஸ் வந்து அங்கிருந்து தான் வரும் மோஸ்ட்லி. எங்களோட செகண்ட் செக்மெண்டான அந்த கூகுள் செக்மெண்ட் பயங்கர ஜாலியா முடிச்சிட்டீங்க. ஃபன் ஜாலியா இருக்கு. தேங்க்யூ. நீங்க விளையாட போற மூணாவது ரவுண்டு. மூணாவது செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌன ராகம் சித்தப்பா. நீங்க வந்து சத்தமே இல்லாம ஒரு பாட்டு பாடுவீங்க. அது என்ன பாட்டு நான் கேட்பேன். ஓகே. அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வந்து சரிங்களா? சத்தமே இல்லாம நான் எப்படி பாடுவேன்? நீங்க ஜஸ்ட் லிப் மூவ்மென்ட் தான் போதும். ஓகே ஓகே ஓகே. கெஸ் பண்ணுங்க பாப்போம். இன்னொரு பாடுங்க. ஏதாவது க்ளூ கொடுங்களேன். சரி, ஏதாவது க்ளூ இந்த டம்ப்ஸ்டர்ஸ் தான் பண்ணி காட்டுறேன். நீங்க அந்த மாதிரி ஏதாவது டம்ப்ஸ்டர்ஸ்லாம் பண்ணி காட்ட முடியாது. க்ளூ கொடுங்க. பாட்டுல ஹீரோ இருப்பாரு, அவர் வந்து ஒரு ரவுடி. ஓகேவா? ஹீரோ இருப்பாருன்றது ஒரு க்ளூ. இல்ல அவர் ஒரு ரவுடியா இருப்பாரு. சொல்லுங்க. அதுதான் பாட்டு ஆடிட்டு இருப்பாரு, ரவுடியா சுத்திட்டு இருப்பாரு. கத்தி இல்ல ரவுடி அதுவா? தங்கமே உன்னதான். இந்த பாட்டுல ஒரு ரவுடி இருப்பாரு. சரி, ஓகே. நாங்க வந்து எங்களுடைய தோல்வி இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாகும். எனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிச்சதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்?
ஜெயிச்சதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு டேரக்டா ஆட்டிக்கு போறா. நான் அந்த பாட்டு சொல்றேன், ப்ளே பண்ணுவாங்க, நீங்க டான்ஸ் ஆடணும். ஓகேவா? தங்கமாரி ஊதாரி ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். அதுக்கு நீங்களே பாடிலாம் நாங்க டான்ஸ் ஆடுறோம். அதெல்லாம் முடியாது, பாட்டு போடுங்க. அவ்வளவு எங்களுடைய நாடகத்துக்கு வந்து அவ்வளவுதான். எங்களை ஆட வச்சீங்க பாத்தீங்களா? தமிழ் படத்துல சிவா மாதிரி கீழே அப்புறம் என்னெல்லாம் வரைஞ்சது தெரியாது உங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஈஸியான பாட்டை கண்டுபிடிக்க முடியாம போச்சு. அதுதான் நீங்க சொன்னீங்க ரங்காமரி சாங்னு சொன்னீங்களா? ஓ, இன்னோவேட்டிவ் சாங்கா? பழைய காமெடி ரொம்ப பழசு. ஓகே, தேங்க் அப்ப இந்த மாதிரி ஜோக்ஸ் போடுவாரு. சரி, கரெக்டா சிம்பிளி அவாய்ட். சூப்பர், தேங்க் யூ. இந்த நம்ம மூணாவது வாட்டி வந்து நீங்க ஜாலியா முடிச்சிட்டீங்க. தேங்க் யூ. எங்களை வச்சு Thank you. சோ லாஸ்டா சில ஜெனரல் क्वेश्चंस வச்சோம். உங்க கையில வந்து ஒரு அந்த அலாவுதீன் லேம்ப் இருக்குல்ல, அது கிடைச்சதுன்னா அத தேய்ச்சி அதுல வர அந்த அந்த ஜீனி பொம்மை கிட்ட என்ன கேட்க? ஜீனி கிட்ட என்ன கேட்பேன்? ஃபர்ஸ்ட் பேண்டமிக் அழிக்க சொல்வேன். அப்புறம் செகண்ட் விஷ் வந்து டக்கு டக்குன்னு என் படம் மட்டும் லைக் எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சிடணும், அப்படியே டக்குன்னு ரிலீஸ் ஆயிடணும்னு சொல்லுவேன். தேர்ட் விஷ் வந்து இன்னொரு 3 விஷஸ் கேட்பேன். இன்னொரு 3 விஷயம் கேட்கும்போது அது உள்ள போயிடும் அந்த வழக்குள்ள. அடுத்தது வந்து நீங்க வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. யார ஹெல்ப் கூப்பிடுவீங்க? யார் ஹெல்ப்? குமாராஜா. குமாராஜா. ஓ, அவரை கூப்பிடுவீங்க. அவருக்கு போன் பண்ணா ஃபர்ஸ்ட் அவர் திட்டுவாரு. ஆமா, நீ இப்படி பண்ணா இப்படி நடக்கும்னு தெரிஞ்சு நீ பண்ணிருக்கேன்னா அப்ப நீ அனுபவிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்வாரு. இல்ல எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்க அப்படின்னா சரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. லாஸ்டா ஒரே கொஸ்டின். ஆக்சுவலா நீங்க இப்போ தியாகராஜ குமாராஜர் பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ அவர் வந்துட்டு நிறைய டேக் எடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எப்படி சமாளிச்சீங்க நீங்க? சிங்கிள் டேக் முடிச்சிருவீங்களா, இல்ல 2-3 டேக்கா, இல்ல ரொம்ப இல்ல ஒரு 4 டேக்ஸ் 5 டேக்ஸ் போயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு கம்மியா டேக்ஸ் போனது நான் தான் அந்த படத்தை. இல்ல அட்லீஸ்ட் என் ஸ்டோரியில எனக்கு தெரியும், மத்த ஸ்டோரிஸ்லாம் தெரியாது. பட் மேக்ஸிமம் ஒரு 4-5 டேக்ஸ் தான் போயிருக்கு, ரீடேக் போயிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதோ ஒரு இதுல வேவ் லெங்க் செட் ஆயிடுச்சு, அவர் சொல்றது எனக்கு கரெக்டா புரியுது, நடிச்சிடுறோம், ஓகே, ஓரளவுக்கு தைரியம் வந்துருச்சு. அப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா மொமெண்ட்டையும் வந்து கூட ஷேர் பண்ணிருக்கு. எப்படி இருந்துச்சு எங்களுடைய இந்த கேடி பிளாக் லேடி வந்தா எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் நைஸ். ஏன்னா இப்போ எங்க போன் எடுத்தாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, பேண்டமிக் நியூஸ் எல்லாம் நெகட்டிவ் நியூஸாவே இருக்கு. அண்ட் சினிமாக்காரங்களோட ஒரு டச் விட்டு போன மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில இன்டர்வியூஸ் பண்ணும்போது, சினிமா பத்தி பேசும்போது அப்பா நம்மளும் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. அண்ட் சினிமா இன்னும் இருக்குன்ற ஒரு இது வருது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு டாக் டு யூ பீப்புள். ஐம் வெரி ஹாப்பி டு டாக் அபவுட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். சூப்பர். அண்ட் லாஸ்டா இப்போ வந்து இந்த பேண்டமிக் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ரொம்ப பயந்துருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு? பயந்துருக்கிறவங்கள்ட்ட நான் என்ன சொல்ல, பயப்படாதவங்கள்ட்ட தான் சொல்லணும். தயவு செஞ்சு பயப்படுங்க, மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடாம சுத்தாதீங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில நீங்க சுத்துறீங்க, ஓகே, நான் நம்புறேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுதான். பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மாதிரி கிடையாது. ஸோ அவங்கள நினைச்சாச்சும் நீங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. ப்ளீஸ் பி அட் ஹோம். இன்னைக்கு வந்து பெட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம போராடுறோம். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு டாக்டர்ஸே இருக்க மாட்டாங்க நம்மளெல்லாம் ட்ரீட் பண்ண. ஸோ ஒரு மாஸ்க் போட்டதுனால உங்களால இவ்வளோலாம் சேவ் பண்ண முடியும்னா why are you not doing that? Please wear a mask. Please be safe. Thank you so much. Thank you. கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமராஜன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.